அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி 2 in 1 குழம்பு தான். என்ன குழம்புன்னு சொல்லி நான் டெக்ஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியில் வந்து 2 குழிக்கரண்டி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வந்து இந்த மாதிரி மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எலும்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி எலும்பு வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் எலும்பு உப்புச்சாறு வந்து ரெடி ஆகிரும். இது வந்து நம்ம மட்டன்லேயுமே வந்து செஞ்சுக்கலாம் வந்துருக்கும். இதை 2 பேட்சாக வந்து பிரித்து ஒன்று வந்து பவுலில் வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம். குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்புச்சாறு செஞ்சோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு வந்து ரெடி ஆகிரும். இது வந்து நீங்கள் மட்டன்லேயுமே வந்து செஞ்சுக்கலாம். மாங்காய் இருந்துச்சுன்னா கூட இதில் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.